La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆயுஷ் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜஸ் வர்சஸ் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடு ஆயுஷ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ சித்தா தனியாக இருக்குது, ஆயுர்வேதா தனியாக இருக்குது, அண்ட் ஹோமியோபதி இதெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தாவில் வந்து 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. எங்கே அந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சித்தா மெடிக்கல் காலேஜ் அது ஒரு காலேஜ், அண்ட் தென் வந்து பாளையங்கோட்டை சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி. ஸோ இந்த 2 காலேஜும் சித்தாவில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ். அந்த ஒன்று ஆயுர்வேதா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோட்டா நாகர்கோயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஒரு ஹோமியோபதி காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை திருமங்கலத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஒரு யுனானி காலேஜ் இருக்குது. ஸோ இந்த ஒரு யுனானி காலேஜ் அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் அண்ட் சயின்ஸ். இதுவுமே வந்து அரும்பாக்கம் சென்னையில் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 5 கவர்மெண்ட் காலேஜ். இதில் ஒரு காலேஜ் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காலேஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் காலேஜஸ் வர்சஸ் ப்ரைவேட் காலேஜஸ். ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ சித்தாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அந்த ஆயுர்வேதாவில் 5 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அந்த ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. யுனானிக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸுமே கிடையாது. ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறது பெஸ்ட்டா அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸில் போகிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற எதை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பேஷண்ட் ஃப்ளோ அந்த காலேஜில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு பேஷண்ட் ஃப்ளோ அந்த காலேஜில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்போம். ஸோ வி ஆர் த ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ், ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் ஆக போகிறோம். ஸோ நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து தான் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கணும். செகண்ட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அந்த காலேஜில் இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எவ்வளோ வந்து ஃபீஸ் வாங்குகிறாங்க, நம்மளால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபர்டபுளாக நம்மளால் வந்து பே பண்ண முடியுமா, நம்மளால் கொடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் தென் செகண்ட், தேர்ட், அந்த காலேஜ் எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜாக இருந்துச்சுன்னா, ஸோ வெல் நாலேஜபிளாக இருப்பாங்க. அண்ட் தென் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மெஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்குலாம் நல்லா கரெக்டாக இருக்கா, ஸோ ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கா, உள்ள ரொம்ப பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ சிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா, டவுனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இல்லை வில்லேஜ் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மேஜருக்குள்ளே வந்து அடங்கிடும். ஸோ நல்ல பேஷண்ட் ஃப்ளோவும் இருக்கும், அண்ட் தென் வந்து ஃபீஸும் ரொம்ப வந்து கம்மியாகவும், ரொம்ப வருஷமாகவுமே கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். கொஞ்சம் டவுன் ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஈஸிலி அக்சசபிளாக, பேஷண்ட்ஸ்க்கு ஈஸிலி அக்சசபிளாக இருக்கிற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் தான் மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ போய் சூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வர்சஸ் ப்ரைவேட் காலேஜஸ். ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்ட்டு பார்க்க போகும்போது ஸோ எக்கச்சக்க ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லையும் நம்ம போய் ஜாயின் பண்ணி ஷைன் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஷைன் ஆகலாம். எந்த அளவுக்கு நம்ம ஷைன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம கையில் தான் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு பேஷன்ஸ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு காலேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல அந்த டீச்சிங் ஃபீல்டு இருந்துச்சுன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பிரைவேட் காலேஜஸ்லயுமே நல்லா வந்து ஷைன் ஆகலாம். ஸோ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் லா, ஓகேங்களா. நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல சேர்றீங்களோ, பிரைவேட் காலேஜஸ்ல சேர்றீங்களோ, 5 1/2 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா, இல்ல பிரைவேட் காலேஜ்ல படிச்சா எல்லாம் கேட்க மாட்டான். நீ டாக்டர். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒண்ணு தான். நீ கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாலே ஒண்ணு தான். நீ பிரைவேட் காலேஜ்ல படிச்சாலே ஒண்ணு தான். என்ன மேஜர் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ் மேஜரா இருக்கும். ஓகேங்களா. இங்க வந்து பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சோம்னா லேக்ஸ்ல வந்து ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். கவர்மெண்ட்ல படிச்சோம்னா ஸோ வந்து 50 அண்டர் பர் இயர்க்கு வந்து 15,000ன்ற மாரி தான் இருக்கும். இங்கேயுமே எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். இந்த காலேஜ்லயுமே எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் தென் புக் ஃபீஸ் எல்லாமே நாம தான் வந்து பே பண்ற மாரி இருக்கும். நாம தான் வந்து வாங்குற மாரி இருக்கும். ஸோ இங்க பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா. ஸோ புக்ஸ் வாங்குறது, அண்ட் தென் புக்ஸை வந்து நமக்கு மெடிக்கல் அப்பரேட்டஸ் வாங்கி தர்றது. ஸோ நம்ம வந்து ஃபீஸை மட்டும் கொண்டு போய் வந்து பே பண்ணால் மட்டும் போதும். அவங்களே நமக்கு வந்து எல்லாமே வந்து வாங்கி தந்துருவாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொன்றா நாம தான் வந்து பார்த்து செய்யணும். ஸோ புக் எப்படி வாங்கணும், அண்ட் தென் வந்து புக் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது, அண்ட் தென் வந்து மெடிக்கல் அப்பரேட்டஸ் நமக்கு தேவை மெடிக்கல் அப்பரேட்டஸ்லாம் நம்ம வாங்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்க போம்போது, மெஜாரிட்டி கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ விட பிரைவேட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் வெல் நாலேஜ்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் வெல் நாலேஜ்ங்கிறது போத் கவர்மெண்ட் அண்ட் தென் பிரைவேட் காலேஜஸ சேர்ந்து தான். ஓகேங்களா. நம்ம ஸ்டூடண்ட்ஸ பொறுத்து நம்ம எவ்வளோ படிக்கிறோம், அது நம்ம எவ்வளோ வந்து ஷைன் ஆகுறோம், எவ்வளோ வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோம்ன்றத பொறுத்து மட்டும் தான் இந்த கவர்மெண்ட் காலேஜ் யூஜியில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படித்தா நம்ம வந்து நல்லாது, அந்த ப்ரைவேட் காலேஜில் படித்தா நம்மளால வந்து டாக்டராக நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு வதந்திலாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த 3 1/2 வருஷம், ஸோ 3 செமஸ்டர் எழுதுவோம். இப்போ 5 1/2 வருஷ கோர்ஸை வந்து 1 1/2 வருஷம் 1 1/2 வருஷம் 1 1/2 வருஷம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரொஃபஷனல், செகண்ட் ப்ரொஃபஷனல், தேர்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த 3 செம்மும் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்ன் ஒரு வருஷம் பண்ணோம்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் அதே ப்ரொசீஜர் தான், ப்ரைவேட் காலேஜஸ்லையும் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆஸ் எ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் காலேஜஸ் படித்தாலும் ஒன்று தான், ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் ஒன்று தான். நீங்கள் எப்படி படித்து நீங்கள் எப்படி ஷைன் ஆகுறீங்கன்றதை பொறுத்து மட்டும்தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த உங்களோட சேலரியுமே அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் தான் வந்து டெவலப் பண்ணிக்கணுமே தவிர்த்து யாருமே வந்து நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறோம். ஸோ ஆஸ் எ மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக யாரும் வந்து ஸ்பூன் ஃபீடிங் வந்து ஸ்கூல் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம லைஃப் ஷைன் ஆகணும் அப்படின்னா நாம் தான் ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும், பிடிஎஸ் எடுத்தாலும் இதே மாதிரி இருக்கும். எந்த ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நீங்கள் எடுத்தாலுமே ஸோ இதுதான் உங்களோட லைஃப் லீடுன்ற மாதிரி, இதுதான் ஒரு பேசிக்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர்ஸ், இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் குறைச்சலே வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இந்த கல்ச்சர்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் தென் ஃப்ரெஷர்ஸ் டே எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. சில ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே சில நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சூப்பராக வந்து பெஸ்ட்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில ப்ரைவேட் காலேஜஸில் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தோணாது. ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நாம் சூஸ் பண்ணுற காலேஜஸை பொறுத்து தான் அது வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கே தவிர்த்து ஸோ எல்லா காலேஜ்லேயும் இது பண்ணுவாங்க என்ற எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளே வச்சுக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற காலேஜ் இதெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா ஸோ நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு என்ஜாயபுளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சீனியர்ஸ், ஸோ வந்து சீனியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா காலேஜ் சீனியர்ஸுமே ஆஸ் எ ஜூனியராக நீ ஜூனியராக இருந்தீங்கன்னா ஸோ அவங்களும் ஜூனியராக இருந்திருப்பாங்களே. ஸோ அவங்க இடத்துல இருந்தால் அவங்கள நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லா காலேஜும் சீனியர்ஸ் வந்து அஸ் எ ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் வந்து எப்படி பழகுறீங்க, ஸோ சீனியர்ஸை வந்து நல்லா கைட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஜோவியலாக நீங்கள் வந்து பழகுனீங்கன்னா ஸோ அவங்களுமே நல்லா வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து நிறைய கற்றுக்கின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றுமே நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து நோட்ஸ் வாங்கி படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாமளும் வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கும் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸோ அந்த மாதிரி நாமளும் நிறைய சர்க்கிள் சந்திக்க
கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆஸ் எ மெடிக்கல் ஃபீல்டாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சர்க்கிள்ஸை கிரியேட் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருக்கோமோ, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் கான்டாக்ட்ஸ் இருக்கட்டும், ஸோ அவங்கவுங்க காலேஜில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஷேரிங்கும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து காலேஜஸ். இந்த மாதிரி ஆயுஷை பற்றி கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா maulishankar02 இங்கே இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் அபவுட்டில் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். அதில் சேட் பண்ணிக்கிட்டோம் உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பேர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து போடலாம். அண்ட் தென் கைஸ் டாட்டா பை பை.